இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை தோல்வியடைய செய்ய வேண்டும். அக்கா கார்த்திகேயன் அவர்கள் இதற்கு முன்பு மேயராக பணியாற்றியவர், இந்த பகுதிக்கு சரியான நபர், நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர். அடித்தட்டு மக்கள் இருந்து வந்த அக்கா கார்த்திகேயன் அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்திகேயன் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார். நான் முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க, கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க, எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாருங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம். உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய ஐயா டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர்களுக்கு முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்க? பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா கொடுத்தார். இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 11 அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள். நீங்க பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில 11 அமைச்சர்கள் சகோதரிகள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். நம்முடைய மந்திரி சபையில 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. இது சமூக நீதி இல்லைங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே, சமூக நீதி இல்லையா? எத்தனை நாளைக்கு பொய் பேச சுட்டிட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக்கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருப்பீர்கள்? 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார். இது உண்மையான சமூக நீதி. நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி. நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி, அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக, பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக. இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? பொது தொகுதி கொடுக்கலனா அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களாமா. என்ன பண்ணுவாங்களாமே? அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களாமா. கடைசியில் என்ன ஆச்சு? விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி. சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான தேர்தலுங்க, சாதாரண தேர்தல் இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போறீங்க. மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியா வரப்போறாங்க, யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா வரப்போறாங்க. அதனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது, யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்க போறோம். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் 3 வார்த்தையை திரும்ப பேசுறார்.
சனாதன தர்மத்தை ஒழிப்பேன். முதல் வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி. இரண்டாவது பொய். மூன்றாவது பொய், சிதம்பரத்திலே தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது மூன்றாவது பொய். நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பாருங்க. திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும். இல்லைங்க. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க. படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஐயா, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். அக்கா கார்த்திகேயனி அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப 5 வருஷமா பண்ண அதே வேலையைத்தான் திரும்ப பண்ணுவார். எதிர்கட்சி நாற்காலியில 40ல் 1 இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல. அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு கார்த்திகேயனி அவர்கள் 400லே ஒருவராக வரப்போகின்றார். சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி, ஒரு தாய் இன்னைக்கு உங்களை நம்பி இந்த களத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ஐயா, எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான். அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யாரை இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்திகேயனி அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், ஐயா அவர்களும் இந்த முறை உறுதியா இருந்தாங்க. ஐயாவிடம் நான் பேசி சென்ற பொழுது ஐயாவும் அன்புமணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க. இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகேயனி அக்கா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறார். எனக்கு ஐயாவாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும், இருவரும் உறுதியாக இருந்தார்கள். சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்திகேயனி அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்திகேயனி அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்கள். அடுத்து திருமாவளவன் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்திலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதர பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார். அதுவும் 30% பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, 70% பெண்களுக்கு இல்லை. அந்த 30% பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை, நகை கடன் ரத்து செய்யவே இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை. ஐயா, திமுக தேர்தல் அறிக்கையை கடலைப்பொரி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்து. எங்கேயாவது கடைக்கு போய் கடலைப்பொரி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதுல கடலைப்பொரி போட்டு சாப்பிடுங்க. அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். இங்க குறைக்கல. இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள். ஆனால் சொல்லாமல் இன்று நாம் 400 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மோடி சிலிண்டருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னைக்கு திமுக சொன்ன 100 ரூபாயை குறைக்கல, மறுபடியும் 500 ரூபாய் குறைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறான். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது. எனக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார், வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால்
அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் எந்த தொகுதியிலும் இப்படி ஒரு எழுச்சிய, இப்படி ஒரு வரவேற்ப, இப்படி ஒரு ஆரவாரத்தை இதுவரைக்கும் நான் இந்த 8 நாள்ல நான் பார்த்ததே இல்லை. இதுல இருந்தே தெரியுது நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறது உறுதி. நிச்சயமா கண்டிப்பா செஞ்சிருவீங்களா? நம்முடைய முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வருடைய தளபதி, என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை, இது பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு? இது ஏதோ வெற்றி விழா நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. இது ஏதோ சிதம்பரத்தில் கூடுற மாநாடு மாதிரி இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு மாதிரி இருக்கு. அண்ணன் வந்து நிறைய முறை கூப்பிட்டுருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டு கூப்பிட்டுருக்காரு. ஆனால வர முடியாத சூழ்நிலை. ஆனா பாருங்க, இன்னைக்கு சிதம்பரத்துல அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறேன். அதுவே ஒரு மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில 2018 இருந்து பல தேர்தல்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன். பல தலைவர்களுக்கு, கழகத்துடைய திமுகவுடைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னாள். ஏன்னா என்னுடைய அண்ணன் சமூக நீதி போராளி, நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்களுக்கு முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன். அதை நீங்க உறுதி செய்யணும். குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்திடுவாரு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கொடுப்பாரா மாட்டாரா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் நம்முடைய நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, சுங்கச்சாவடி இருக்குல்ல, அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? செய்வார். நான் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றேன், தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கேன், என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோன்னு சொல்றேன். 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம் ஒருத்தர் இந்தியாவை ஆண்டாரு. எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திருக்காரா? என்னைக்காவது வந்தாரா? இப்ப 10 நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு. ஏன்? தேர்தல் பயம். 10 நாளா இங்க சுத்திட்டு இருக்காரு. நான் அவளுக்கு சவால் விட்டேன், 10 நாள் இல்ல, நீங்க அடுத்த 1 மாசம் வந்து இங்கேயே தங்குங்க, உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். என்கிட்ட சொன்னாங்க ஒரு 20 நாள் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிற்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், என் முதல் பிரச்சார கூட்டமே ராமநாதபுரத்தில் தான், பார்த்துடலாம் அப்படின்னு. கடைசியில் அவர் இங்கே போட்டி போடலை, பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. மீண்டும் வருவார். தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் பயமுத்தி பார்க்கணுமோ, நம்மளை எவ்வளோலாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார். ஆனால் அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார். நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள்லாம் ஒன்று தான். திரு ஒன்றிய பிரதமர் அவர்களை இனிமே அவரோட பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம், சரியா? இதுதான் அந்த செல்ல பேர். தெரியுதாமா? என்னம்மா அது?
29 பைசா. இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன். இனிமே ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் 29 பைசா. அதுக்கு ஏன் நான் காரணம் சொல்றேன். நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். 1 ரூபா கட்டுறோம், பல ரூபாய் கட்டுறோம். நம்ம 1 ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திடீர் ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று உயிரிழந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு. புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு. யாராவது பாத்தீங்களா? புதுசா பிறந்த அந்த புதிய இந்தியா எங்கேயாவது பாத்தீங்களா? சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெஞ்சது. மிக்ஜாம் புயல் ஞாபகம் இருக்கா? நான் 10 நாள் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன். முதலமைச்சர் களத்தில் நின்னாரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றினோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணி ஆற்றினோம். திரு மோடி வந்து பார்த்தாரா? நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரு. நீட் தேர்வு 2010ல் நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா, அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா கலைஞர் அவர்கள், அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான், நம்ம கூட்டணியில் தான் இருந்தோம், இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறான்னாரு. நாங்க இங்க கொடுக்கிற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம், 12ஆம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும், அதை வச்சு நாங்கள் கவுன்சிலிங் முறையில் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து படித்து மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டம் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வை நுழைச்சு இங்க பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற என் தங்கை முதல் தற்கொலை. அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. 1200க்கு 1176 மார்க். எவ்வளவு? 1200க்கு 1176 மார்க்ஸ். அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா. அனிதாவோட மட்டும் நிக்கலாமா, இப்ப வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னையில் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது, என்னால் டாக்டர் ஆக முடியல, நீட் தேர்வு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். முதல் நாள் ஜெகதீசன், அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா செல்வசேகர் எழுதி வச்சுட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், இறந்து போயிட்டான், என்னால் துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா? இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா? இதற்கெல்லாம் கூட நின்ன 10 வருஷம் கூட்டணியை நின்று பேர்ல கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிகொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா? அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. செஞ்சிருவீங்களா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். சென்ற 2021 தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி 40 தொகுதிகளில் 39 தொகுதி ஜெயிச்சோம். நம்முடைய கூட்டணி 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறப்பான பரிசை இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்த நாள் பரிசு. 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ 2024 தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியலாட்சியை தரப்போறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க யாரை முடிவு பண்றீங்களோ, நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்யறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு இந்த நிலைமையை உருவாக்கணும்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த 19 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு, இந்த ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, நான் என்னோட பொறுப்பு, நான் இவரை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து பான சின்னத்தில் அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை
நீங்க எடுத்துக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? தலைவர் என்னைக்கு வராரு? தலைவர் என்னைக்கு வராரு? எப்பவுமே ஒரு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். சரியா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். படன்னு பேசிட்டு போயிடுவேன். ஆனா நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல, உள்வாங்கிக்கிட்டீங்கல்ல. அடுத்து 6ஆம் தேதி மெயின் பிக்சர், கழக தலைவர் வராரு, உங்களை எல்லாம் சந்திப்பார், சிதம்பரத்தில் சந்திப்பார், அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். நீங்க அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனா அடுத்த 19 நாள் நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுச்சி தமிழரான திருமாவளவன் அவர்களை 3 லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.